வணக்க மக்களே, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3 விதமான புதிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அதில் கேஒய்சி அப்டேட் பண்ணுறது ஒன்று, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ரத்தாக போகுது, இவர்களுக்கெல்லாம் பெயர் நீக்கமும் பண்ண போகிறாங்க. மூன்றாவதாக கண் கருவிழி ரேகை பதிவு அப்படின்ற ஒரு 3 முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அவை என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்க, அப்பதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அப்படி முடியலனா நீங்களும் லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. இதுல முதலாவதா ரேஷன் பொருட்களுக்கு புதிய ரசீது முறையை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரேஷன் பொருட்கள் உங்களுக்கு வழங்கிட்டாங்க அப்படின்னா வழங்கின பின்னாடி அதற்கான ரசீது முழுமையா வழங்கணும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இது பொதுமக்கள் செக் பண்ணி அதுல துல்லியமா இல்ல அப்படின்னும் போது புகார்கள் அளிக்கலாம் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரேஷன் கார்டுக்கு யார் விண்ணப்பம் செஞ்சு நிராகரிக்கப்பட்டவர்கள் பெயர் நீக்கம், பெயர் சேர்த்தல், அட்ரஸ் சேஞ்ச் பண்றது அனைத்துமே நீங்க ஆன்லைன் மூலமா மிக சுலபமா பண்ற மாதிரி இப்போ டிஎன்பிடிஎஸ் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமே ஆன்லைன்ல எல்லாமே பண்ணிக்கோங்க. இரண்டாவதா கைரேகை விழாதவர்களுக்கு கண் கருவிழி மூலம் ஸ்கேன் செய்து பொருட்களை வழங்கும் புதிய நடைமுறையை இப்போ அமல்படுத்தி இருக்காங்க. மேக்சிமம் 90% ஆஃப் ரேஷன் கடைகள்ல இது அமலுக்கும் வந்துருச்சு. அதாவது முதியவர்கள், கட்டிட உழைப்பாளிகள்னு சொல்லக்கூடிய விவசாயம், கட்டிட வேலை, கூலி வேலை செய்யறவங்களுக்கு மேக்சிமம் கைரேகை மங்கி போயிருக்கும். அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் தொழில்நுட்ப குறைபாடு, ஒரு சில டைம் நிறைய பேருக்கு கைரேகை விழாது. இந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது இந்த பிரத்யேக கண் கருவிழி ஸ்கேனர்கள் மூலமா ஸ்கேன் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இதனால ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாம தவிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதுல கண் கருவிழி ஸ்கேன் பண்றதுல உங்களோட முக அங்கீகாரம் அப்படின்றது ஆதார் கார்டுடன் ஒப்பிடப்பட்டு தான் பொருட்கள் வழங்கப்படும். ஸோ ஆதார் கார்டில் கண் கருவிழி அப்படின்றது அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. கண் சர்ஜரி யாராச்சும் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இ சேவை மையம் போயிட்டு ஆதார் இ சேவை மையத்தில் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களால் ரேஷன் பொருட்கள் இதுலேயும் வாங்க முடியாமல் போயிடும். அண்ட் மூன்றாவதாக கூட்டுறவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் அவங்களோட கேஒய்சி ஆன ஆதார் அட்டை மற்றும் கை விரல் ரேகையை வைத்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இறந்தவர்கள் இல்லைனா வெளிநாட்டிற்கு சென்றவர்கள் இந்த மாதிரி நினைச்சு உங்களோட ரேஷன் அட்டையில இருந்து பெயர் நீக்கம் செய்யப்படும் ஆட்டோமேட்டிக்கலின்னு சொல்லியிருக்காங்க. இவைதான் இப்ப வெளியாகி இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்புகள். இந்த அறிவிப்புகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அரசாங்கம் சார்ந்த அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.